Hello friends, welcome to Kodak cooking. நம்மள பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். பிரியாணி டைப்ல எது செஞ்சாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணியா இருந்தாலும், மட்டன் பிரியாணியா இருந்தாலும், வெஜிடபிள் பிரியாணியா இருந்தாலும், இல்ல பிளெயின் குஷ்கா தக்காளி சாதமா இருந்தா கூட நம்மளுக்கு ஒரு மல்டி பர்பஸ் பிரியாணி மசாலா தேவைப்படும். அதுவே சிம்பிளா ஹோம்மேடா இருந்தா நம்ம மாசக்கணக்குல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடையில வாங்குற மாதிரியே பிரியாணி மசாலா நல்ல வாசனையா வீட்லயே சிம்பிளா செய்யலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துட்டு 50 கிராம் பட்டை சேர்த்துக்கோங்க. நீங்க பட்டை வாங்கும்போது சிலோன் பட்டன் கேட்டு வாங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா தின்னா சுருட்டு பீடு மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியா மரப்பட்ட மாதிரி இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த சிலோன் பட்டை உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப இது கூடவே 50 கிராம் ஏலக்காவும் கூடவே சேர்த்துக்கோங்க. ஏலக்காவும் பட்டையும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்ல போட்டுக்கோங்க. இது கூடவே 25 கிராம் கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3 பொருளையும் மிதமான சூட்டில் வச்சுட்டு வறுத்து கொடுங்க. ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும். அதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி போயிடும். இது கூடவே இன்னும் 2 பொருளை இது கூட நான் சேர்க்க போகிறேன். முதல் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி கொடுங்க. இது நல்லா சூடு ஏறட்டும். அதுக்கப்புறம் மீதி இருக்க 2 பொருளை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நீங்கள் மாதக்கணக்கில் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டே போகாது. நீங்கள் வெஜ் நான்வெஜ் பிரியாணி செய்யும் போதோ இல்லை தக்காளி சாதம் செய்யும் போதோ இந்த பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே 25 கிராம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் அதே 25 கிராம் நம்ம சேர்க்க போகிறோம். கூடவே 25 கிராம் மிளகும் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் மிளகும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே போட்டிருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே நல்லா சூடாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க மிளகு, ஜீரகம் ரெண்டுமே லைட்டாக சூடானா போதும். அந்த ஹீட்லேயே உங்களுக்கு மிளகும் ஜீரகம் நல்லா சூடாயிடும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாமே வறுத்தெடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா கரிஞ்சிடும். அதோட டேஸ்ட்டு, ஸ்மெல் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகிடும். இப்போ இது நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி பவுடரை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா ரொம்பவே வாசனையாக இருக்கும். நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா கடையில் கண்டிப்பாக வாங்கவே மாட்டீங்க. ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.